ஒரு பக்கம் டைட்டன் ஆயிருக்கு, மற்றொரு பக்கமும் இதே மாதிரி ஈக்குவலாக டைட் செய்யலைன்னா இந்த லாக்கு பிரேக் ஆகிடும். அதனால் இதை டைட் செய்யும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல 4 ஸ்க்ரூ இருக்குது. அதில் நீங்கள் ஆப்போசிட் எண்டில் டைட்டன் செய்யணும், இல்லைன்னா லாக்கு ப்ராப்பராக ஆகாது. அப்போது இதுதான் ப்ளோவர். இதை நம்ம முந்தின கிளாஸ்லேயே இதை பற்றி டிஸ்கஸ் செஞ்சுருக்கோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ப்ளோவரோட மோட்டர் ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றும். இது கூட ஆன்டி கிளாக்வைஸில் தான் சுற்றும். அப்புறம் நமக்கு சில் காற்று சப்ளை ஆகும். அதுதான் இதோட மெயின் டியூட்டி. இப்போ நம்ம இதோட ஃபிட்டிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த சைடில் பார்க்கலாம், இங்கே க்ரூவ்ஸ் இருக்குது, சரியா? இங்கே இந்த இடத்துல க்ரூவ்ஸும் ஷாஃப்ட் ஹோலும் இருக்குது. மோட்டருக்குள்ளே இருக்கிற ஷாஃப்டில் இந்த ஹோலை தான் நாம் இன்சர்ட் செய்கிறோம். அதுக்கு மேலே ஒரு சின்ன க்ரூவ் இருக்குது நம்மளோட ஸ்க்ரூவுக்கு. இது ஆலன் போல்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா யூஸ்வலாக இருக்க மாதிரி ஸ்டார் ஸ்க்ரூவாக கூட இருக்கலாம். வழக்கமாக அது ஆலன் போல்ட்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் எப்போவுமே ஒரு ஆலன் கீயை கையில் கொண்டு போகணும், இதை டைட்டன் இல்லைன்னா லூஸ் செய்யறதுக்கு, சரியா? இதை நம்ம எப்படி ஃபிட் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கத்தில் ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அதோட கூட ஒரு புஷ் இருக்குது. இது ஒரு ரப்பர் புஷ். இந்த புஷ்ஷும் மற்றது மாதிரி தான். இதில் ரொட்டேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். இதில் அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், இல்லைன்னா சில சத்தம் கூட வரலாம். சில சமயம் சத்தம் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏசியோட இன்டோர் யூனிட்டில் சத்தம் வருதுன்னு உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அது ப்ராபப்ளி இந்த புஷ்னால கூட இருக்கலாம், இல்லைன்னா இன்டோர் யூனிட்டில் ஏதாவது ஒரு ஃபிட்டிங் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இதை எப்படி கனெக்ட் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஷாஃப்ட் ஹோல் இல்லைன்னா ப்ளோவர் ஹோல்னு சொல்கிற இந்த ஹோல்குள்ளே நாம் ஷாஃப்டை நுழைக்க போகிறோம். ஓகே, ப்ளோவர் மோட்டர் ஷாஃப்ட். அப்புறம் இந்த பக்கத்தில் நம்ம புஷ்ஷை நுழைச்சிட்டு கீழே தள்ளி விடுறோம். இது சரியாக க்ரூவில் போய் ஃபிட் ஆகணும். கடைசியில் இங்கே உங்களால் ஒரு சின்ன க்ரூவ் பார்க்க முடியும். ப்ளோவரோட சைடில் இங்கே தான் க்ரூவ்ஸ் இருக்குது. இங்கே தான் புஷ்ஷோட ப்ரொஜெக்ஷன் போகணும், சரியா? இந்த ப்ரொஜெக்ஷன் க்ரூவ்க்கு போகணும், சரியா? அப்படி தான் நீங்கள் இதை ஃபிட் செய்யணும். நீங்கள் அதை பண்ண உடனே ப்ளோவர் கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கும். இது இப்போ நீங்கள் லாக் செய்யணும், இல்லைன்னா ப்ளோவரோட ரொட்டேஷன் ஸ்பீடில் இது வெளியில் தள்ளிடும். புரிஞ்சுதா? அதனால் நம்ம இங்கே ரைட் சைடில் ஒரு லாக் ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு க்ரூவ் இருக்குது, நம்ம டைரெக்டாக அதில் ஃபிட் செய்கிறோம். இது கூட நம்ம 2 ஸ்க்ரூவால் டைட்டன் செய்ய போகிறோம். ஓகே, இந்த ப்ளோவர் டைட்டாக இருக்கிறதுக்காக நாம் ஒரு புஷ் ஆட் செஞ்சுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு லாக் போட்டிருக்கோம். அப்புறம் அந்த லாக்கை ஸ்க்ரூஸால் டைட்டன் செய்கிறோம். இது யூஸ்வலாக ஸ்டார் ஸ்க்ரூவாக இருக்கும். ஓகே, Avodha promises you a bright future. Learn now, pay after you land the job. Register now.